இலங்கைக்கான ஆசிய அபிவிருத்தி வங்கியின் புதிய வதிவிட பணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள ஷனான் கவுனினா அவர்கள் தலைமையிலான பிரதிநிதிகள் குழுவினர் நேற்று பிரதமர் அலுவலகத்தில் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவை சந்தித்தனர். பிரதிநிதிகள் குழுவினரை வரவேற்ற பிரதமர் புதிய பணிப்பாளருக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நீண்ட காலமாக நிலவி வரும் கூட்டுறவை நினைவு கூர்ந்தார். அத்துடன் இலங்கையின் தேசிய அபிவிருத்தி முன்னுரிமைகளுக்கு அமைய ஆசிய அபிவிருத்தி வங்கி காட்டி வரும் தொடர்ச்சியான ஈடுபாட்டிற்கும் வழங்கி வரும் ஒத்துழைப்பிற்கும் பிரதமர் தமது பாராட்டுக்களை தெரிவித்தார். டித்வா சூறாவளியை தொடர்ந்து ஆசிய அபிவிருத்தி வங்கி வழங்கிய காலத்துக்கு ஏற்ற உதவிகளுக்காக தமது நன்றிகளை தெரிவித்த பிரதமர் இயற்கை அனர்த்தங்களின் உடனடி பாதிப்புகளை குறைப்பதில் இத்தகைய உதவிகள் மிக முக்கியமானவை என்பதனையும் சுட்டிக்காட்டினார். இதேவேளை ஐரோப்பிய வெளிவிவகார சேவை பிரதிநிதிகள் பிரதமரை சந்தித்தனர். ஐரோப்பிய வெளிவிவகார சேவையின் பிரதிநிதிகள் நேற்று பிரதமர் அலுவலகத்தில் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவை சந்தித்தனர். ஐரோப்பிய வெளிவிவகார சேவையின் பிரதிநிதிகள் குழுவினரை வரவேற்ற பிரதமர் இலங்கையின் முக்கிய அபிவிருத்தி மற்றும் பொருளாதார பங்காளியாக ஐரோப்பிய ஒன்றியம் விளங்குவதை சுட்டிக்காட்டியதுடன் இருதரப்புக்கும் இடையிலான நீண்டகால பங்காளித்துவத்தை மேலும் வலுப்படுத்தலும் ஆழப்படுத்தலும் எத்துணை முக்கியமானது என்பதனை வலியுறுத்தினார்.